பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன். அல்லேலூயா. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்கள், கவலைகள், துக்கங்கள், வேதனைகள், வியாதிகள் நீங்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நீங்கள் மறைந்திருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்குள் ஜீவிக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. அது உங்களுக்கு பலனை கொடுக்குது. பலனை கொடுக்குது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நீங்க மகிழ்ச்சியா இருந்து பாருங்க. உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், கவலை எல்லாம் எங்க போதுன்னே தெரியாது. கர்த்தருக்குள் ஜீவிக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். எத்தனை பிரச்சனை, எத்தனை தேவைகள், எத்தனை கஷ்டங்கள், கோத்திரங்கள், எதிர்ப்புகள், தடைகள் இருக்கலாம். பாடுகள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சியை